வணக்கம் மக்களே, நான் கொஞ்சம் மந்த்துக்கு முன்னாடி தான் விப்ரோ ஸ்டாக் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாக்ல நான் சொன்னது போலயே இப்போ டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. இங்கே நான் எதுவுமே உங்ககிட்ட ஃபேக்காக கதைலாம் விடல. எதையுமே அப்படியே எடுத்தோம் அப்படியே சொன்னேன்னு சொல்லிட்டு எடிட்டிங் பண்ணியெல்லாம் எதுவுமே காமிக்கல. எல்லாமே இங்கே யூடியூப்ல அஃபிஷியலாகவே இருக்கு. நீங்களே செக் பண்ணுற மாதிரினா டைரெக்டாகவே செக் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தந்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்க. இங்கே நான் வெறும் ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டார்கெட் என்ன இருக்கும் அதை சொல்லுவேன். இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் எனக்குமே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி வீடியோ கொண்டு வரதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னமும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தேன். இங்கே நீங்களே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். நான் வீடியோ பண்ணியிருந்தப்ப இந்த இடத்துக்கு நான் இங்கே வச்சிருந்த ஸ்டாக் வந்து டைட்டிலுமே பாருங்கள் வீடியோது. இங்கே வந்து பெஸ்ட் ஐடி ஸ்டாக் சான்ஸ் டு பை அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் வீடியோ டைட்டிலுமே வச்சுருக்கேன். இந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3rd October 2023 தான் இந்த வீடியோவை நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட்டு இன்னைக்கு 12 மார்ச்சுக்கு தான் நான் இங்கே வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா டார்கெட் வந்து நம்மளது ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியே இங்கே அச்சீவ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு சில வேலை இருந்துச்சு, அதனால தான் என்னால் வீடியோ மேக் பண்ண முடியல. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஸ்டாக் டார்கெட் அச்சீவ் ஆன எக்ஸாக்டான டேட் சொல்லணும்னா 15 ஜானுக்கு எல்லாமே இந்த ஸ்டாக் டார்கெட் வந்து இங்கே அச்சீவ் ஆயிருக்கு. இங்கே வீடியோவில் நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே இங்கே பார்க்க முடியும். நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணப்ப அப்போ இருந்து இந்த ஓல்டு வந்து இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்க, உங்களுக்கே ரொம்ப கிளியராகவே பார்க்க முடியும். இந்த இடத்துல நல்லா கிளியரா பார்க்கலாம். இங்க வேணும்னா நான் ஜூம் பண்றேன். ஜூம் பண்ணா உங்களுக்கே நல்லா கிளியரா தெரியும். விப்ரோ ஸ்டாக் அப்போ ஓல்டு நான் வீடியோ பண்ணியிருந்தேன்ல, அப்போ வந்து 406 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற கரண்ட் பிரைஸ் ரேஞ்ச் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தெரியும். இப்போ வந்து விப்ரோது ஸ்டாக் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரண்டா 511 ரூபா பிரைஸ் ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சேம் நான் இங்கே வந்து வீடியோ சொன்னது போலே இங்கே நம்மளோட டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆயிருக்கு. அதுவுமே நீங்கள் இங்கே ரொம்ப கிளியராகவே பார்க்கலாம். இந்த வீடியோவுமே நான் பின்னாடி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே இங்கே டார்கெட் ஹிட் ஆனது இங்கே பார்க்க முடியும். இந்த இடத்துல இருந்து நீங்களே பாருங்க, உங்களுக்கே நல்லாவே இங்கே கிளியராக தெரியும். நான் பழைய வீடியோ பண்ணதில் இப்போ பார்த்தா நல்லா கிளியராக தெரியும். இங்கேயுமே நல்ல ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் சைன் கிரீன் சேனலில் கிடைச்சிருக்கு. இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்டாக் ப்ரைஸில் எப்படி ப்ராஃபிட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போதைக்கு 17% நீங்கள் ப்ராஃபிட் கிடைக்கிறதா தெரியுது. ஏன்னா இருந்தாலுமே இப்பயுமே நல்லா இங்கே நோட் பண்ணுங்க, இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் லைன் கீழே வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதனால இப்பயுமே நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் வந்து பை பண்ணிருக்காங்க. இப்போ பை பண்ணாலும் 406 ரூபா பிரைஸ் எல்லாம் பை பண்ணலாம். அடுத்து சேல் பண்ணுற பிரைஸ் வந்து எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 490 ரூபாய் பிரைஸ் வந்து எப்படி ஒரு நியர்பை சேல் பண்ணலாம், எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் 23% ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்ல பார்க்கறதுக்கான டைம் வந்து இந்த டைம்ல பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த விப்ரோ ஸ்டாக்ல இப்போ இருக்கிற பிரைஸ் வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த இடத்துல இருந்து இந்த வீடியோவை நல்லா கிளியரா பாத்துங்க. நான் 23% ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் சொல்லியிருந்தேன். அப்ப நான் வீடியோ மேக் பண்ணப்ப 3rd அக்டோபருக்கு தான் நான் இங்க வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். அதையுமே நான் கிளியரா சொல்லியிருந்தேன். இங்க இருந்த சேட் பேட்டர்னை ரொம்ப கிளியரா பாருங்க. இதே சேம் சேட் பேட்டர்ன் தான் இப்ப இங்கேயுமே இருக்கிற இப்ப புதுசா இருக்கிற இங்க சேட் பேட்டர்லையுமே இங்க நல்லா கிளியராகவே பார்க்கலாம். நான் எதையுமே இங்க எடிட் பண்ணல. ஆல்ரெடி வந்து என்ன சேட் பேட்டர்ன் இருந்துச்சோ அதை ரொம்ப கிளியரா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல கிளியராகவே பார்க்கலாம். இந்த இடத்துல நல்லா கிளியரா பாருங்க. நான் வீடியோ வந்து இங்கே அப்லோட் பண்ண டேட்டுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். 3rd அக்டோபருக்கு தான் நான் இங்கே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் சேம் டைம் நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே அதுவுமே நல்லா கிளியராக தெரியும். இந்த இடத்துல நம்ம டார்கெட்டுமே இங்கே வந்து நம்மளது அச்சீவ் ஆயிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்துச்சுன்னா இதுவுமே நான் சொன்ன மாதிரி 15 ஜனவரிக்கு தான் இங்கே நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆயிருக்குது. அதனால நம்ம பை பண்ணதுலேருந்து ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா எவ்வளோ நாளில் இந்த டார்கெட் அச்சீவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராகவே தெரியும். இங்கேருந்து நம்ம வந்து பை பண்ணோம் 3rd அக்டோபருக்கு. அண்ட் நம்ம சேல் பண்ணது டார்கெட் அச்சீவ் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சேல் பண்ணியிருக்கோம். 15 ஜனுக்கு வந்து நம்ம இங்கே சேல் பண்ணோம். ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம டார்கெட் ப்ரைஸில் ஒரு நியர் அபவுட் வந்து 24% ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே நம்ம வந்து பார்த்துருக்குறோம். டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா 104 டேஸ் வந்து ஆயிருக்கு. ஒரு நியர் அபவுட் சொல்லணும்னா வித்தின் வெறும் ஜஸ்ட் 3.5 மந்த்க்குள்ளேயே இந்த 24% நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இவ்வளோ அதிகமான பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக பார்க்க முடியாது. ஏன்னா வெறும் இங்கே ஈக்விட்டி மார்க்கெட்டில் மட்டும்தான் இவ்வளோ கம்மியான ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியும். இந்த மாதிரி இருக்கிற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்களுமே லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்காக
இங்கே கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, இதில் மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான ஷார்ட் டேர்ம் பீரியட்லேயே நீங்களுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி யாரெல்லாம் கிளாஸில் ஜாயின் பண்ணாங்க, நான் சொல்லி தந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு இப்போ நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களுமே லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஷார்ட் டேர்ம் பீரியடில் பார்க்கலாம். விப்ரோ ஸ்டாக்து இங்கே நெக்ஸ்ட் டார்கெட் என்ன இருக்கும் அதை சொல்கிறேன். இப்போ ஸ்டாக்து ப்ரைஸை இங்கே கரண்ட்டாக பார்த்தா தெரியும். இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 511 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஐடி ஃபீல்டு செக்டரில் தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே 17% மேலே இருக்குது. சேம் டைம் ROEE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15% கிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ரெண்டுமே வந்து ஆன் அண்ட் அபவ் ஆவரேஜ் இருக்கிறதால இங்கே ஸ்டாக் ப்ரைஸுமே நம்மளோட டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த விப்ரோ கம்பெனியுமே சும்மா சின்ன ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனிலாம் இல்லை. இதுவுமே ஒரு நல்ல வெல் பிராண்டடான லார்ஜ் கேப் கம்பெனி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி தான் இங்கே ஐடி செக்டரில் 4th லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்ட்ராங்கான பிராண்ட் வேல்யூ இருக்கிற இங்கே கம்பெனி தான். கம்பெனி இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே பார்த்தா தெரியும். சேல்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஆல் டைம் ஹைல தான் ஒரு நியர் அபவுட் இருக்குது. 90,000 ப்ளஸ் வந்து இங்கே சேல்ஸ் இருக்குது. அதே டைமில் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்கள், இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 11,300 crore மேலே இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே கம்பெனி இருக்குது. இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைன்னு சொல்லலாம். வெறும் மார்ச் இங்கே 2022 மட்டும்தான் இங்கே 12,000 crore மேலே இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்திருக்கு. இங்கேயுமே இப்போ கரண்ட்டாக இருக்கிற ட்ரில்லிங் 12 month பார்த்தீங்கன்னா 11,300 மேலே இருக்குது. இதுவுமே செகண்ட் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஹைல தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இங்கே கம்பெனி கிட்ட இருக்கிற போரோவிங் பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தா ரொம்ப கிளியராக பார்க்கலாம். கம்பெனி கிட்ட இப்போ ரீசெண்டாக போரோவிங் வெறும் ஜஸ்ட் இங்கே 17,000 crore மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ரிசர்வ் பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 68,000 கிட்ட இங்கே ரிசர்வே இருக்குது. கம்பெனி கிட்ட இருக்கிற இங்கே டெட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இங்கே இன்வெஸ்டர்ஸில் வந்து நம்ம இங்கே பார்த்தா தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ஹேண்ட் கிட்ட ஒரு நியர் அபவ் 80% மேலே இங்கே ஸ்ட்ராங் ஹேண்ட் கிட்ட தான் இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஷேர்ஸ் எல்லாமே இருக்குது. வெறும் ஜஸ்ட் ரீட்டைலர்ஸ் பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 12% கிட்ட தான் இங்கே ஷேர்ஸ் இருக்குது. இதுவுமே ஒரு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சைன் தான். இப்போ நம்ம இங்கே சேட் பேட்டர்னில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா கிளியராக பார்க்க முடியும். இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் வந்து பார்க்க முடியுது. இந்த ரெசிஸ்டன்ட் லைனுமே நல்லா கிளியராக பாருங்கள். இங்கேருந்து பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடச்சிட்டு திரும்பவுமே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி சேம் வந்து இப்போ ரெசிஸ்டன்ட் லைன் கிட்ட தான் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் நம்ம இப்போ இருந்துமே ஸ்டாக் ப்ரைஸை பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லேயுமே நியர் அபவுட் இங்கேயுமே ஒன்ஸ் அகெயின் வந்து ஒரு 30% மேலேயே இங்கேயுமே ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான ஒரு நல்ல பெஸ்ட்டான சான்ஸ் இருக்குது. அண்ட் சேம் டைம் இன்னமும் நல்லா கவனிங்க, இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் அவுட் லைன் சேம் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் நம்ம இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணனாலும் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டாக் ப்ரைஸை சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 31% மேலேயே இங்கேயுமே ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இங்கே பை பண்ணுற ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணலாம். அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 670ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இங்கே டெஃபினட்டாகவே சேல் பண்ணலாம். ஒரு நியர் அபவுட் வந்து 30% மேலே இந்த ஸ்டாக்லையுமே ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த ப்ராஃபிட் ரிட்டர்னுமே சொல்ல போச்சுன்னா வரப்போகிற ஃபியூ மந்த்துக்குள்ளேயே நம்மளோட டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே பார்க்க முடியுது. இந்த ஸ்டாக்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா நான் என்னோட எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் சேம் ஒரே மந்த்ரா தான் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து 3% அமௌண்ட்டை மட்டும் இந்த ஸ்டாக்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரியான பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் லேர்ன் பண்ணி கற்றுக்கிறதுக்காக இங்கே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்களுமே பார்க்கலாம். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்குமே டெய்லியுமே வீடியோ கொண்டு வரதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போவே சீக்கிரமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விப்ரோ ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த விப்ரோ ஸ்டாக்கை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.